எவனு போன் பேசிட்டு இந்த புள்ளைய கொண்டுட்டானுல நான் போனு தாங்க பேசிக்கிறேன் என் புள்ள குட்டிட்டானு உடியாறாங்க ஒரு நேரத்துல காவல்துறை சப்போர்ட் தான். நல்ல வெளில வந்துடுறான், பரவாயில்ல கொலைய பண்றான். என் புள்ள என்ன குழம்புமான்னு கேக்குமே. இதெல்லாம் சொன்னாங்க சார். திருட வந்த இடத்தில் திருடனுக்கு தேல் கொட்டினா அவன் சத்த போட மாட்டானா, மாட்டிக்குவோமோன்னு பயந்து கம்முன்னு இருந்துக்குவானா. ஆனால் இந்த சம்பவத்துல தேள் போலீஸுக்கு கொட்டி இருக்கு. போலீஸ் சத்தமா கத்தி சிக்கி இருக்கின்றது. ஆமாங்க, ஒற்றை அறிக்கையை வெளியிட்டு இடியாப்ப சிக்கலில் மாட்டி தவிக்கின்றது மயிலாடுதுறை போலீஸ். சாராய விற்பனையை தடுத்ததாக 2 இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம்தான் போலீசாரை தூக்கம் இழக்க செய்திருக்கின்றது. மயிலாடுதுறை மாவட்டம் முட்டம் கிராமத்தைச் சேர்ந்த பொறியியல் மாணவர் ஹரிசக்தி, ஹரிஷ் ஆகியோர் நண்பர்களுடன் நின்று பேசிக் கொண்டிருந்த போது மர்ம கும்பலால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டனர். அஜய் என்பவர் கத்தி குத்து காயங்களுடன் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்குள்ள வடக்கு தெருவில் தலைமுறையாக சாராயம் விற்று வரும் முனுசாமியின் குடும்பத்தினரை தட்டி கேட்டதால் இருவரும் கொலை செய்யப்பட்டதாக கூறி உறவினர்கள் கதறி துடித்தனர். போலீசார் சாராய விற்பனையை தடுக்க தவறியதாகவும், சாராய விற்பனை செய்தவர்களிடம் இளைஞர்கள் இருவரும் தைரியமாக எதிர்த்து கேட்டதால் இந்த படுகொலை சம்பவம் நிகழ்த்தப்பட்டதாகவும் கூறி உறவினர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தெருவுக்குள்ளா சொன்னாங்க, தெருவுக்குள்ளா ஊர் பொம்பளை அடிக்கிறது, இது அடிக்கிறது. 18 வயசு பசங்கண்ணே. ஒருத்தன் பிஇ படிச்சுட்டு இருக்கான் இன்ஜினியரிங், ஒருத்தன் ஏவிசி காலேஜில் டிப்ளமோ படிச்சுட்டு இருக்கான். சாராயம் ஒருத்தன் ஒழிப்பு பண்ணுவானுங்க. உள்ளே சாராயம் வராங்க. முட்டம் வடக்கு தெரு கோயில் வாசல்ல சாராயம் வரம் ஓடுது. கொலை செய்யப்பட்ட 2 இளைஞர்களின் உடலையும் கைப்பற்றிய போலீசார் பிணக்கூராய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இளைஞர்களின் உறவினர்கள் கொலையாளிகளை கைது செய்ய கோரி மயிலாடுதுறை கும்பகோணம் செல்லும் பிரதான சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நடக்கணும் சார். அவனுக்கு நாங்க உயிரை போலீசார் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக அதே கிராமத்தைச் சேர்ந்த முனுசாமியின் மகன்களான தங்கதுரை, மூவேந்தன், மருமகன் ராஜ்குமார் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்களின் வீடுகளை இளைஞர்களின் உறவினர்கள் அடித்து நொறுக்கி தீயிட்டு கொளுத்தினர். அவர்களது வீட்டில் உள்ள பொருட்கள், வாகனங்கள் எல்லாம் சரமாரியாக அடித்து உடைத்து சேதப்படுத்தப்பட்டன. கொலை வழக்கில் கைதான ராஜ்குமாரின் வீட்டில்
அதிமுக தலைவர்களின் படங்கள் சுவற்றில் மாட்டப்பட்டிருந்தன. அவற்றையும் அடித்து உடைத்தனர். ஒரு கொலை சம்பவம் நடந்தாலே அந்த ஏரியா காவல் ஆய்வாளர் கதி கலங்கி போவார். தடுக்கப்படாத சாராய விற்பனை, அதனால் உண்டான முன் விரோதம், அதன் தொடர்ச்சியாக அரங்கேறிய இரட்டை கொலை, கொலைக்கு நீதி கேட்டு உறவினர்கள் போராட்டம் என்று நீண்டு கொண்டே போனால் அந்த காவல் ஆய்வாளர் நிலை என்னவாகும்? இதற்கிடையே சாராய விற்பனையை தடுத்ததால் இந்த இரட்டை கொலை நடக்கவில்லை என்றும், இரு குடும்பத்திற்கு இடையே முன்விரோதம் காரணமாக ஏற்பட்ட தகராறை தடுக்க வந்ததால் கொலை நடந்திருப்பதாக போலீசார் அவசரப்பட்டு வெளியிட்ட அறிக்கை மக்களை கொதிப்படையச் செய்தது. அந்த அறிக்கையில் சாராய வியாபாரி முனுசாமியின் மகனான மூவேந்தன் குடும்பத்திற்கும் தினேஷ் என்பவரின் குடும்பத்திற்கும் முன்விரோதம் இருந்த நிலையில் கடந்த 13ஆம் தேதி மூவேந்தன் தினேஷை தாக்கியதாக தெரிவித்துள்ளனர். 14ஆம் தேதி ஹரிஷ், இன்ஜினியரிங் கல்லூரி மாணவரான ஹரிசக்தி, அஜய் ஆகியோர் இரவில் வடக்கு தெருவில் நின்று பேசிக் கொண்டிருந்த போது மது போதையில் வந்த மூவேந்தன், தங்கதுரை, ராஜ்குமார் ஆகியோர் தினேஷை கத்தியால் தாக்க முயன்றிருக்கிறார்கள் என்றும், அதனை தடுக்க வந்ததால் ஹரிசக்தி, ஹரிஷ் ஆகிய இருவரையும் கத்தியால் குத்தி கொலை செய்து விட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தில் அஜய்க்கு காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ள போலீசார், கொலை செய்யப்பட்டவர்களுடன் கொலையாளிகளுக்கு எவ்வித தனிப்பட்ட முன்விரோதமும் இல்லை என்றும், இளைஞர்களிடையே ஏற்பட்ட திடீர் வாய் தகராறில் கொலை சம்பவம் நடந்ததாகவும் தெரிவித்திருந்தனர். வழக்கின் விசாரணையே இன்னும் முழுமையாக தொடங்கப்படாத நிலையில் அதற்குள்ளாக இதுதான் காரணமா என்று போலீசார் கூறுவது யாரை காப்பாற்ற என்று உறவினர்கள் கேள்வி எழுப்பினர். போலீசாரின் இந்த அறிக்கையை கண்டித்து பிணக்கூராய்வு முடிந்த நிலையிலும் இருவரது சடலங்களையும் வாங்க உறவினர்கள் மறுத்துவிட்டனர். காலம் காலமாக சாராய விற்பனையில் ஈடுபட்டு வரும் முனுசாமி, அவரது மனைவி, மகள், மருமகள்களையும் கொலை வழக்கில் கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி அடுத்த கட்ட போராட்டத்தில் குதித்தனர். பேக்ரவுண்ட் இல்லாம இப்படி வந்து துணிச்சலா இறங்குறாங்கன்னா எப்படி சார் பேக்ரவுண்ட் இல்லாம எப்படி சார் ரன் பண்ணுவாங்க? அது விசாரிச்சு பொம்பளை ஆம்பளைன்னு கொடுக்காம அவங்க மேல எஃப்ஐஆர் போடணும் சார். ரோட்ல போகல சார், சத்தமடையா பேசுறாங்க, சாடமடையா பேச கம்முனு போற எங்களை வந்து பக்கி கொடுக்குறாங்க. மயிலாடுதுறை மாவட்டத்தில் இதுவரை காலத்தில் கள்ளசாரம் எங்கேயுமே இருக்கக்கூடாது. வித்தா அதுக்குள்ள நடவடிக்கை தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்றுங்க சார். மூணாவது ஒர்க்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அரசு தரப்பு நிவாரணம் வரும் சார். ஏன்னா இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு அரசு பொறுப்பேற்று, ஏன்னா அதுதான் காரணம். இன்னைக்கு அரசு வந்து இன்னைக்கு நடத்தி வந்திருக்காங்க சார். அதுக்கு எஃப்ஐஆர் கொடுத்துருங்க. காவல் இங்க யார் மேலே போற அந்த போற அனைத்து பேருமே எஃப்ஐஆர் பண்ணுங்க சார். இதுதான் இருக்கு. சாராய விற்பனை தொடர்பாக கைது செய்யப்பட்ட ராஜ்குமார், தங்கதுரை, மூவேந்தன் ஆகியோர் கடந்த 11ஆம் தேதிதான் சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்ததாகவும், சாராயம் விற்பதை தினேஷ், ஹரிசக்தி, ஹரிஷ், அஜய் ஆகியோர் சேர்ந்து தங்களை காட்டிக் கொடுத்து விட்டதாக ஆத்திரத்தில் இந்த கொலைகளை செய்திருப்பதாகவும் அவர்களது உறவினர்கள் குற்றம் சாட்டினர். அப்புறம் எப்படி சார் வந்திருப்பான்? எப்படி சார் வந்திருப்பான்? அது என்ன சார் நியாயம்? இதெல்லாம் சொன்னா எப்படி சார்?
அவனுக்கு எங்க போடலாம். நாங்க உயிரிழந்து இருக்கோம் சார். சார் நாங்க உயிரிழந்து இருக்கோம் சார். அவன் உள்ள போட்டா எங்க வீட்டு உயிர் போடுங்க. எங்க வீட்டுல உயிர் போடுங்க. எங்க வந்து கொலைக்கு காரணம் சாராய விற்பனை என்கின்றனர் உறவினர்கள். முன் விரோதத்தால் உண்டான தாக்குதலில் கொலை நிகழ்ந்ததாக விளக்கம் சொல்கிறது காவல்துறை. உண்மையில் அங்கு நடந்தது என்ன? இவர்களுக்கு சாராயம் எங்கு கிடைக்கின்றது? குடிமகன்கள் டாஸ்மாகை வெறுத்து பாக்கெட் சாராயத்தை தேடி செல்ல என்ன காரணம்? இந்த சாராய விற்பனைக்கு தீர்வுதான் என்ன? சாராய விற்பனையில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் ஆரம்பத்திலேயே கடுமையான நடவடிக்கை மேற்கொண்டிருந்தால் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்காது என்று உறவினர்கள் புகார் தெரிவித்தனர். இன்னைக்குதான் ஈவினிங், இன்னைக்குதான் ஜெயில இருந்து வந்த ராஜகுமார் இவங்க எல்லாம் சேர்ந்து 2 அப்பாவி பசங்களை வெட்டி கொண்டு இருக்கானுங்க. அது எங்க தெருவுக்குள்ளேயே இவ்வளவு மக்கள் வசிக்கின்ற தெருவுக்குள்ளேயே வெட்டி கொள்ற அளவுக்கு அவனுக்கு அவ்வளவு தைரியம் வர்றது காரணம் ஒன்னே ஒண்ணு சாராய வியாபாரம் மட்டும்தான். சாராய வியாபாரத்தெல்லாம் பெரம்பூர் காவல் நிலையம் இதுக்கான ஆக்ஷன் எதுவுமே எடுக்கல. எனக்கு தெரிஞ்ச வரையும் பெரம்பூர் காவல் நிலையம் இதுக்கான ஆக்ஷன் எடுக்கல. ஏன்னா அவனை போனான்னு வச்சுக்கலாம், அழைச்சிட்டு போயிட்டு திருப்பி அழைச்சிட்டு விட்டுருவாங்க, திருப்பி வந்துருவானுங்க. எப்படின்னே தெரியாது. ஒன்று 20,000 30,000 50,000 பணத்தை கொடுத்து திருப்பி ரிட்டர்ன் பண்ணி விட்டுருவாங்க. இப்படிதான் எனக்கு தெரியும். ஏன்னா நான் அட்வொகேட் லைன்ல இருக்கிறதுனால, நான் அட்வொகேட்டா இருக்கிறதுனால எனக்கு தெரியும். விசாரணையின் முடிவில் மற்றவர்கள் மீதும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்த காவல் அதிகாரிகளும் வருவாய்த்துறையினரும் சாராய விற்பனை கொலைக்கு காரணமா என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தப்படும் என்று உறுதியளித்தனர். இதனை ஏற்று இரு இளைஞர்களின் சடலங்களை பெற்றுக்கொண்டு இறுதி ஊர்வலமாக எடுத்துச் சென்று அடக்கம் செய்தனர். தமிழகத்தில் டாஸ்மாகில் தடையின்றி மதுபானம் விற்பனை செய்யப்படும் நிலையில் சாராயத்தை தேடிச் செல்வது ஏன் என்று விசாரித்தால் வேறு என்ன, விலைதான் என்கிறார்கள் விவரமறிந்தவர்கள். போலீசுக்கு பயந்து காட்டுக்குள் சென்று சாராய ஊரல் போட்டு அதனை காய்ச்சி எடுத்து வந்து சாராயம் விற்பது எல்லாம் ரிஸ்கான வேலை என்பதால் அருகில் உள்ள புதுச்சேரியில் இருந்து 50 ரூபாய் பாக்கெட் சாராயத்தை வாங்கி வந்து 80 ரூபாய் முதல் 100 ரூபாய்க்கு தடையின்றி விற்று வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக டாஸ்மாகில் நல்ல போதை தரும் சரக்கு வாங்க 200 ரூபாய் வரை செலவு செய்ய வேண்டியிருப்பதால் கூலி தொழிலாளர்கள் இந்த பாக்கெட் சாராயத்தை வாங்கி பருகுவதாக கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட சாராய வியாபாரிகளிடம் மாத மாமூல் வாங்குவதற்கு என்றே மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் இருக்கிறார்களா என்று கேட்கத் தோன்றும் வகையில் சாராய பாக்கெட்டுகளின் நடமாட்டம் உள்ளதாக அந்த கிராமத்து மக்கள் தெரிவித்தனர். சாராய வியாபாரிகளுடன் தொடர்பில் உள்ள போலீசார் மீது காவல் உயர் அதிகாரிகள் கடுமையான நடவடிக்கை மேற்கொண்டால் மட்டுமே சாராய விற்பனையை முழுமையாக தடுக்க முடியும் என்பதே கசப்பான உண்மை. இன்னும் அங்கு சாராயம் விற்கப்படவில்லை என்று கூறும் சமாளிப்பு வித்தைகளை கைவிட்டு சாராயம் எங்கிருந்து வருகின்றது என்பதை கண்டறிய வேண்டியது காவல்துறையினரின் கடமை. எந்தெந்த குழுக்கள் சாராய விற்பனையில் ஈடுபடுகின்றன? சாராய விற்பனையில் ஏற்பட்ட போட்டியில் கடந்த காலங்களில் ஊழல்களில் சைனைடு கலந்து பல உயிர்கள் பறிபோய் இருக்கின்றது என்பதை போலீசார் மறந்துவிட வேண்டாம். சாராய விற்பனையை நிரந்தரமாக தடுக்க கடுமையான நடவடிக்கை வேண்டும். குறுக்கு வழியில் பணம் வரும் என்ற ஆசையில் செய்தாலும் குற்றம் கேடு தரும்.